அபி என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அண்ணி நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டேன். சமைக்கலான்னு வந்த அண்ணி. உன்னை யார் இதெல்லாம் பண்ண சொல்லுது? அண்ணி என்ன அபி? இதெல்லாம் எப்பவுமே நான் தானே அண்ணி பண்ணுவேன். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு போராடி கிச்சனுக்குள்ள வந்திருக்கேன். நீ சர்வசாதாரணமா சமைக்கிறேன்னு சொல்ற? அபி இப்படி எல்லாம் பண்ணி மொத்தமா என்ன காலி பண்ணிடாத அபி. ஐயோ ஏன் நீ இப்படி சொல்றீங்க? இங்க பாரு அபி, இந்த வீட்ல நீ என்ன வேலை வேணாலும் பாரு, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஆனா சமையல் கட்டுக்குள்ள மட்டும் வரக்கூடாது. அண்ணி காய்கறி நறுக்கிறதுக்கு தொடவே கூடாது. அண்ணி மாவு அரைக்கிறதுக்கு மூச்சே விடாத. சமையல் கட்டுக்குள்ள எந்த வேலையும் உன் மைண்ட்லயே வரக்கூடாது. இல்லங்க அண்ணி, நான் கிச்சன்ல எந்த வேலையும் பார்க்கலனா அம்மா கேள்வி கேட்பாங்கல்ல. அதெல்லாம் உனக்கு கேட்க மாட்டாங்க. இங்க பாரு அபி, எவ்வளவு கஷ்டப்பட்டு போராடி பிளான் பண்ணி தானே இந்த இடத்துக்கே வந்திருக்கோம். அத நீயே கெடுத்து விட்டுற போல. ஐயோ சாரிங்க அண்ணி, சாரி. என்ன சரஸ்வதி, என்ன சமைக்க போறீங்களா? ஆமா, சமைக்கிறதுக்கு எதுக்கு பிளான்? இல்ல ஏதோ பிளான் பண்ணன்னு என் காதுல கேட்டுச்சு, அதான். என்ன பிளான்? என்ன அபி, என்கிட்ட சொல்ல மாட்டியா? ஐயோ அண்ணி, எனக்கு எதுவுமே தெரியாது. எல்லாமே அண்ணி தான், அவங்க சொல்லி தான் நான் செஞ்சேன். வசு நீ ஒரு நிமிஷம் வாயே. உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன வசு? கிச்சனுக்குள்ள வரணுங்கிறதுக்காக நான் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டிருக்கேன்னு உனக்கே தெரியும். அதுக்காக போராடி நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கப்ப திடீர்னு உங்க அம்மா வந்து வேணும்னே வெறுப்பேத்துனாங்க, சவால் விட்டாங்க, என்னை இந்த வீட்டை விட்டே விரட்டணும்னு நினைச்சாங்க. இதெல்லாம் சமாளிக்கிறதுக்காக நானும் நேர் வழியில எவ்வளவோ போராடி பார்த்தேன். ஆனா எதுவுமே நடக்கல. அப்பதான் இந்த சாமி முன்னாடி வச்சு சொல்றேன், இனி 4 நாள்ல அந்த வீட்ல நான் சமைப்பேன். இல்லனா 5வது நாள் அந்த வீட்டை விட்டு நான் வெளியில போறேன். நாங்க மட்டும் இப்படி பண்ணலனா இந்நேரம் நான் வீட்டை விட்டே வெளியில போயிருப்பேன். அப்போ இவ்ளோத்தையும் பிளான் பண்ணி பண்ணிருக்கீங்க, அதுவும் எனக்கு தெரியாம. உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு எதுவும் இல்லை வசு. திட்டம் போட்டுலாம் நாங்க ஒன்றும் மறைக்கல. நாங்க இருந்த டென்ஷன்ல சொல்லல. அதுவும் இல்லாம இந்த திட்டத்துக்குள்ள எதுக்கு உன்னையும் கூட்டிட்டு வந்து அனாவசியமா கஷ்டத்தை கொடுக்கணும்னு தான். ஓ, அதனால நீங்களாவே பிளான் போட்டீங்கல்ல? வசுந்தராவும் ஒரு மனுஷிதானே நினைச்சு பார்க்கல. உங்க திட்டத்துக்காக நான் கிச்சன்ல கஷ்டப்படணுமா? உங்க சுயநலம் மட்டும்தான் உங்களுக்கு முக்கியம் இல்ல? என்ன பத்திலாம் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கலல்ல? ஏன் அபி, நீ இது குழந்தையா? ஐயோ அண்ணி, ஏன் அண்ணி இப்படி எல்லாம் சொல்றீங்க? எனக்கு எதுவுமே தெரியாது அண்ணி. நான் அது வசு, இதுல அவளுக்கு எதுவுமே தெரியாது. நாங்க தான் எதுவுமே சொல்லாம பிளான் பண்ணி அவளை கூட்டிட்டு போய் அவளை மறைச்சு வச்சு எல்லாமே பண்ணோம். அபி பாவம். ஓ, அவங்க பாவம், நான் எப்படி போனாலும் பரவாயில்ல. நீங்க ஜெயிக்கணுங்கிறதுக்காக என்ன பாடுபடுத்துனீங்க. கையை சுட்டுக்கிட்டு காலை சுட்டுக்கிட்டு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். நான் நாள் பூரா உழைச்சிருக்கேங்க, கஷ்டப்பட்டிருக்கேன். நிம்மதியா தூங்க முடியல, நிம்மதியா சாப்பிட முடியல. காலையில எழுந்ததுல இருந்து தூங்குற வரைக்கும் எவ்வளவு கஷ்டம். இப்ப வந்து சாதாரணமா நாங்க ஜெயிச்சிட்டோன்னு என்கிட்ட வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்றீங்க. நீங்க ஜெயிக்கிறதுக்கு என்ன பலி கொடுப்பீங்களா? இப்ப நீங்க ஜெயிச்சிட்டீங்க, ஆனா நான் தோத்துட்டேனே. எனக்கு மட்டும் மானோ ரோஷம் ஈகோ எதுவுமே இல்லல்ல. இப்பவே நான் போய் ஆண்டி கிட்ட சொல்றேன். வசு, வசு, ஐயோ சொன்னா கேளு, நில்லு. அண்ணி அண்ணி அப்படிலாம் பண்ணிடாதீங்க அண்ணி, உங்க கால்ல கூட விழுற. இது பாரு, இந்த டிராமா பண்ற வேலையில வச்சுக்காத. ஏதோ போனா போதுன்னு ஃப்ரெண்ட்லியா பழகுனா என்னையே நீங்க சீட் பண்றீங்களா? நான் எப்படிப்பட்ட ஃபேமிலில பிறந்தேன்னு தெரியுமா?
எப்படிலாம் செல்லமா வளர்ந்துருப்பேன்? என்ன போய் வீடு பெருக்கு, பாத்திரம் தேய், சமைச்சு போடுன்னு எவ்வளவு டார்ச்சர் பண்ணீங்க. நான் இதை விடவே மாட்டேன். ஐயோ வாசு வாசு, கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாம என்ன கொடுமைப்படுத்துனீங்கல்ல, அதுக்கு பதில் கொடுக்க வேண்டாம்? கொடுக்கறேன். உடனே நேரா ஆண்டி கிட்ட போய் உங்க 2 பேர் பத்தியும் சொல்றேன். என்ன நடந்துச்சுன்னு ஈச் அண்ட் எவ்ரிதிங் எல்லாத்தையும் ஆண்டி கிட்ட போய் சொல்றேன். அதுக்கப்புறம் ஆண்டி என்ன வேணாலும் முடிவெடுக்கட்டும். ப்ளீஸ் வாசு, வேணாம் வாசு. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இப்பதான் அத்தை எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப போய் வேணாம் வாசு, ப்ளீஸ் வாசு. திரும்ப திரும்ப என்ன பத்தி உங்களை பத்தி யோசிக்கிறீங்களே, நான் யாருங்க? ப்ளீஸ் வாசு, ப்ளீஸ். நீங்க என்னதான் கெஞ்சினாலும் ஆண்டி கிட்ட நான் இதை சொல்லாம விட மாட்டேன். ஆண்டி, வாசு, நான் சொல்லுவேன். ஆண்டி வேண்டாம் அண்ணி. என்ன வசு, என்ன வேணும்? ஆண்டி, எதுக்கு இப்படி அவசரமா வரீங்க? ஆண்டி, ஒரு பெரிய தப்பு நடந்திருக்கு. உங்ககிட்ட இருந்து அதை மறைக்கணும்னு பாக்குறாங்க. என்ன சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க. ப்ளீஸ் அண்ணி, வேணாம் அண்ணி, நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். வாய் மூடு நீ. வசு, நீ சொல்லு, என்ன நடந்தது? ஆண்டி, இந்த அபீர்கால எவ்வளவு வேலை பார்த்திருக்கா தெரியுமா? பெரிய பிளான் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிருக்கா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு அத உங்ககிட்டயே சொல்ல வேண்டாம்னு கெஞ்சுறா. என்ன பண்ணா இவ? முதல்ல அத சொல்லு. என்ன பண்ணானா, அவங்க அக்காவுக்கு இன்னும் உடம்பு சரியில்லையா ஆண்டி. அதுக்குள்ளேயே காலையிலேயே பேக் தூக்கிட்டு வந்துட்டா. பாவம், அவங்க எவ்வளவோ கெஞ்சிருக்காங்க. ஆனா நீங்க இங்க தனியா கஷ்டப்படுவீங்கன்னு சொல்லி அவளும் கிளம்பி வந்துட்டா. அபிங்க வா. அம்மா, ஏன் இப்படி எல்லாம் பண்ற? இல்லம்மா, அது வந்து அண்ணிதான். அண்ணி என்ன பண்ணா? உன் நல்லதுக்கு தானே சொல்றா. ஆமாமா, என் மேல இருக்கிற அக்கறையினால இப்படி எல்லாம் சொல்றாங்க. இங்க பாரு, இந்த குடும்பத்து மேல நீ அக்கறையாவும் பாசமாவும் இருப்பேன்னு எனக்கு தெரியும். அதுக்காக கூட பிறந்த அக்காவை இப்படி பாதியிலே தவிக்கி விட்டுட்டு வருவியா? உனக்கு என்ன உதவி வேணும்னாலும் தயங்காம என்கிட்ட கேளுன்னு சொல்லிருக்கேன்ல, அப்புறம் என்ன? முதல்ல யார் உன்னை இங்க வர சொன்னது? என்னம்மா, என்ன பிரச்சனை? இங்க பாருங்க, அவ அக்காவுக்கு இன்னும் உடம்பு சரியாகலையா, அதுக்குள்ள கிளம்பி வந்து நின்னுட்டா. கேட்டா நம்ம எல்லாம் கஷ்டப்படுவோமா. இத நம்ம கிட்ட சொல்லக்கூடாதுன்னு வேற சொல்லிருக்கா. ஏம்மா, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி உயிரோட விளையாடுற விளையாட்டுலாம் விளையாடிட்டு இருக்க? இதெல்லாம் அம்மாக்கு பிடிக்காதுன்னு தெரியல உனக்கு. தெரிஞ்சே அப்படி பண்ணிட்டு இருக்கியா? நீ முதல்ல ஊருக்கு கிளம்பு போ. ஐயா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, அங்க எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னாங்க. அம்மா, நான் பாத்துக்கிறேங்க. நீ மிரட்டதுல பயந்து போயிருக்கா. ஏதாவது காலையில பேசிக்கலாம் போ. ஐயோ, என்ன பயந்துட்டீங்களா? என்ன சரஸ்வதி, என்ன போய் இப்படி நினைச்சிட்டீங்க? நான் உங்களை காட்டி கொடுப்பேனா? இல்ல, நீ ஏதோ கோவத்துல அத்துக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவியோன்னு நிஜமாவே பயந்துட்டேன். என்ன பேசுறீங்க நீங்க? இந்த வீட்டுக்குள்ள ஆண்டி உங்களை மருமகளா ஏத்துக்கணும்னு எத்தனை தடவை நான் வேண்டியிருக்கேன் தெரியுமா? இது உங்களோட உரிமை, உங்களுக்கு கிடைக்கணும். அது கிடைச்சதும் அதுக்கு சந்தோஷப்பட்ட மொத ஆள் நான் தான். இந்த வீட்ல நான் சமைக்கிறப்ப எத்தனையோ தடவை நீங்க வந்து நான் உதவி பண்ணுவான்னு கேட்டிருக்கீங்க. ஆண்டி தானே நான் செய்யணும்னு சொன்னாங்க, அதனால உங்களால செய்ய முடியல. உங்க மேல எனக்கு எந்த கோவமும் இல்ல சரஸ்வதி. எங்க அம்மாவும் கார்த்தியும் தான் புரிஞ்சுக்காம தப்பு தப்பா முடிவெடுத்து என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. அது எனக்கு நல்லாவே தெரியுது. நானும் எத்தனையோ தடவை எடுத்து சொல்லிருக்கேன், ஆனா அவங்க தான் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. பாவம், நீங்க என்ன பண்ணுவீங்க? எவ்வளவோ போராடி பார்த்துட்டு கடைசியா தானே இந்த முடிவு எடுத்திருக்கீங்க. அதனால ஒண்ணு தப்பு இல்ல. இப்பவாத ஆண்டி உங்களை சேர்த்துக்கிட்டாங்களே, அதுவே எனக்கு போதும். எங்க நான் இதெல்லாம் சொல்லிடுவேணும்னு என்ன தப்பாலாம் நினைச்சுக்காதீங்க. எப்பவுமே நீங்க என் கூட பிறந்தவங்க மாதிரி தான்.
போதும் போதும், இன்னைக்கு ஸ்பெஷலா ஏதாவது செஞ்சு ஆண்டி அசத்திருங்க. கண்டிப்பா. நிஜமாவே நீங்க 2 பேரும் ஒரே வயித்துல பிறக்க வேண்டிய அக்கா தங்கச்சிங்க. தப்பி மாறி பிறந்துட்டீங்க. என்ன சரஸ்வதி, காலையிலேயே வேலைய ஆரம்பிச்சிட்டீங்க போல. ஆமா, இன்னைக்கு அருகம்புல் ஜூஸ் ரெடி பண்ணிருக்கேன். நீங்களும் ஆரம்பிச்சிட்டீங்களா? சாட்ல எனக்கு அருகம்புல் ஜூஸ் தானே போட்டிருந்தது. இது பரவாயில்ல. வெள்ளிக்கிழமை பாவக்காய் ஜூஸ். ஐயோ, அது நினைச்சாதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. சரி சரி, இது குடிச்சு பாரு. எதுக்கு சொல்றீங்க? ஏய், என்ன பண்ற? இப்படி குடிச்சாதான் ஒரே மூச்சுல குடிக்க முடியும். இன்னைக்கு நான் ஸ்பெஷலா பண்ணிருக்கேன். நல்லா ரசிச்சு ருசிச்சே குடி. ஹம். அட, வாசனையே சூப்பரா இருக்கே. வாவ் சரஸ்வதி, என்ன 2 அணிங்களும் டீப்பா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா, அருகம்புல் ஜூஸ குடிக்க ஆள் இல்லன்னு பேசிட்டு இருந்தோம். அருகம்புல் ஜூஸா? நான் அவசரப்பட்டு வந்துட்டேன், அப்புறம் வரேன். ஏய், இரு, இன்னைக்கு ஸ்பெஷல். ஐயோ, அருகம்புல் ஜூஸ்ல என்ன நீ ஸ்பெஷல்? குடிச்சு பாரு, அப்ப தெரியும். வசு, ஆ, கார்த்திக்கு நீயே கொண்டு போய் கொடு. நல்லதானங்க இருக்கு, நீங்களே கொடுங்களேன். எதுக்கு தேவையில்லாம? அவர் கோவமா இருப்பாரு, நீயே கொண்டு போய் கொடு. சரி கார்த்தி, இந்தா ஜூஸ். வாவ், நல்லா இருக்கே, செம்ம டேஸ்டா இருக்கு. அப்புறம் என்ன, குடி, என்ஜாய். அண்ணி எனக்கு இன்னொரு டம்ளர் கொடுங்க அண்ணி. ஏய், என்ன ஆச்சரியமா இருக்கு? வழக்கமா அருகம்புல் ஜூஸ் சொன்னாலே நீ தலை வரைக்கும் ஓடுவ. நீ என்ன எக்ஸ்ட்ரா கிளாஸ்லாம் கேட்டு வாங்கி குடிக்கிற? அண்ணா, அருகம்புல் ஜூஸ் அவ்வளவு டேஸ்ட், நான் குடிச்சு பாரு. மாமா, அண்ணி எனக்கு இன்னொரு டம்ளர் வேணும்னு கேட்டல்ல, தீந்துற போது, சீக்கிரமா கொடுங்க அண்ணி. எல்லாரும் குடிச்சதும் தர. அம்மா, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, 10 குடம் வாங்கிட வேண்டியதான். இவ்வளவு வெயில் காலத்துலயும் மழை அடின்னு அடிக்கும் போல இருக்கு. பின்ன என்னம்மா, நம்ம ராகினி அருகம்புல் ஜூஸ் வேணும்னு வாங்கி குடிக்கிறாளே. அப்பா குடிச்சு பாருங்க, அவ்வளவு டேஸ்டா இருக்கு. டேஸ்டா இருக்கா? ஆமாமா. என்ன உளற? அருகம்புல் ஜூஸ் எப்படி டேஸ்டா இருக்கும்? என்னமோ தெரியலமா, எனக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கு. அப்புறம் என்ன, டேஸ்டா இருக்குன்னு எல்லாருமே சொல்றாங்க, நல்ல விஷயம் தானே. என்ன வாசு, இன்னைக்கு எப்படி இவ்வளவு டேஸ்டா இருக்கு? எப்படி செஞ்ச? எப்படி செஞ்சா என்ன, நல்லா இருக்குல்ல. ராகினி மாதிரி இன்னொரு டம்ளர் கேட்டு வாங்கி குடி. ஆஹா, பிரமாதம், சூப்பர். என்ன சொல்றீங்க? ஆமாமா, இது அருகம்புல் ஜூஸ்னு சொல்றதை விட அற்புத ஜூஸ்னு தான் சொல்லணும். வசு, எல்லாரும் இப்படி சொல்றாங்கன்னா அருகம்புல் ஜூஸ் தான் போட்டியா இல்ல வேற ஏதாவது கலந்துட்டியா? ஆ, ஆண்டி அது வந்து நான் அத்தை, நான் தான் கொஞ்சமா பனக்கற்கண்டு சேர்த்தேன். அப்படியே ஏலக்காய் தட்டி போட்டு எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டேன், அவ்வளவுதான். ஏன் அப்படியே உப்பு புளி மிளகாய் எல்லாத்தையும் போட்டு குழம்பா வச்சிருக்கலாம்ல? என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? ஆளுக்கு அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஆடலான்னு பாக்குறீங்களா? எனக்கு அப்பவே தெரியும். எல்லாரும் டேஸ்டா இருக்குன்னு சொன்னப்பவே இதுல ஏதோ கலந்துருக்குன்னு நான் நினைச்சேன். கண்டிப்பா வசுந்தரா இதை பண்ணிருக்க மாட்டான்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவ சொல் பேச்சு கேட்டு நடக்கிற பொண்ணு. இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ தான் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இந்த குடும்பத்துக்குன்னு நான் போட்டு வச்சிருக்கிற சின்ன சின்ன விஷயத்தை கூட உடைக்கணுங்கிறதுல நீ தான் குறியா இருக்கியே. என்னமா இது, யாராவது இதெல்லாம் வேணுட்டே பண்ணுவாங்களா? இவங்க பண்றாங்களேப்பா. நான் என்ன சொன்னாலும் அதுக்கு எதிரா நடக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்களே. இல்ல அத்தை, அது நான் என்ன நீ பண்ணதை நியாயப்படுத்த போறியா? அருகம்புல் ஜூஸை எதுக்கு குடிக்கிறது? நோய் நொடி இல்லாம எல்லாரும் உடம்ப நல்லா வச்சுக்கிறதுக்காக தான். அதை அப்படியே அரைச்சு அப்படியே சாப்பிடுறப்பதான் உடம்புக்கு முழு பலன் போய் சேரும். கண்டதையும் அள்ளி போட்டு
கூட்டாஞ்சோரா செஞ்சா எதுக்கு அதை குடிக்கணும்? இல்ல அத்தை, இப்படி குடிச்சாலும் உடம்புக்கு நல்லதுதான். ஓ, அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சீங்களா? ஆஹா, நெட்ல பார்த்தேன். இப்படி குடிச்சாலும் உடம்புக்கு நல்லதுதான் அதுல போட்டிருந்தது. அப்போ நாங்க சொல்றத நம்ப மாட்டீங்க, போன் சொல்றத தான் நம்புவீங்க இல்ல? இல்ல அத்தை, அது நான் போதும், எல்லாத்துக்கும் பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டு. நெட்ல பார்த்தாங்களா? நெட்ல. நாங்கெல்லாம் மனுஷங்க இல்ல பாரு, எங்களுக்கெல்லாம் எதுவுமே தெரியாது, முட்டாளுங்க, அறிவு இல்லாம இருக்கோம்ல. நான் எது செஞ்சாலும் அதுக்கு எதிராவே பதிலுக்கு இன்னொன்னு செய்யணும்னு முடிவு பண்ணவங்க கிட்ட நான் என்னத்த சொல்றது? வசுந்தரா, ஆண்டி இத ஊத்திட்டு எனக்கு வெறும் அருகம்பூ ஜூஸ் மட்டும் கொண்டு வா. சரி இப்பவே சீக்கிரம் பண்றேன் போ. ஆண்டி. ம். நீங்க ஏன் கையில வச்சிட்டு இருக்கீங்க? வசுந்தரா, இதையும் வாங்கிக்கோ. எல்லாத்தையும் கொண்டு போய் ஊத்து. இந்தாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. ஒரு சின்ன அருகம்புல் விஷயத்திலேயே அத்தை இவ்ளோ கோவப்படுறாங்கன்னா அவங்க நம்மள எப்படி முழுசா ஏத்துப்பாங்க? நம்மள திரும்ப வீட்டுக்குள்ள சேர்த்துக்கவே மாட்டாங்கன்னு நினைச்சோம். ஏதோ பெரிய மனசு பண்ணி வீட்டுக்குள்ள சேர்த்தாங்க. அதுக்கப்புறம் சமையல் கட்டுக்குள்ள போறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டோம். அதுக்கப்புறம் பூஜை ரூமுக்கு போய் விளக்கும் ஏத்தணும். ஆனா இப்போ அத்தை கோச்சிக்கிறத பார்த்தா அவங்க நம்மள முழுசா மனசு மாதிரி ஏத்துக்கிட்டாங்கன்னே தோணல. இதே கொஞ்சம் பாசிட்டிவ் யோசிச்சு பாரு. இனிமே நம்மள சேர்த்துக்கவே மாட்டாங்கன்னு சொன்னாங்க அம்மா, ஆனா நம்மள வீட்டுல சேர்த்துக்கிட்டாங்கல்ல. அது மட்டும் இல்ல, சமையக்கட்டுக்குள்ள விடுவாங்கன்னு ரொம்ப ஏங்கிக்கிட்டு இருந்தோம். இப்போ உன்னை தினைக்கும் சமைக்கவும் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி உன்னை பூஜை அறைக்குள்ளேயும் தொடர்ந்து விடுவாங்க. அது மட்டும் இல்ல, உன்னை முழு மனசை சமூகத்தோட ஏத்துப்பாங்க. என்ன, இதெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும், அவ்வளவுதான். அத்தை ஒரு தடவையும் நம்மள ஒதுக்கி வைக்கிறப்பெல்லாம் நாமளும் ஏதாவது சின்ன சின்னதா தப்பு பண்ண வேண்டியதா இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம அந்த மாதிரி எல்லாம் தப்பு பண்ணாம உண்மையா இருந்து அவங்க மனசுல இடம் பிடிக்கணுங்க. இதெல்லாம் நடக்கும்னு வேண்டிக்கு தானே நம்ம கோயிலுக்கே வந்திருக்கோம். நம்ம பிரச்சனை நம்மளே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? வா, கடலுக்கு அதுல கொஞ்சம் போட்டு வைப்போம். ம். கடவுளே, அத்தை எங்களை முழுசா ஏத்துக்கணும். அதுக்கு நான் MBA பாஸ் பண்ணணும். அதுக்கு நீ தான் கூடவே துணையா இருந்து எங்களை பாத்துக்கணும். எனக்கு கொடுக்கவே இல்ல. என்கிட்ட இருக்குங்க, நான் தரேன். அப்ப என் கூட வா. என்ன? இப்படிலாம் வச்சு விடக்கூடாது. என் நெத்தியில குங்குமம் வைக்கணும், ஆனா உன் கையால நீ இதை வைக்க கூடாது. இதெல்லாம் ஜெய்சங்கர் காலத்து சினிமாலேயே வந்துருச்சு. ஏதோ புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி சொல்றீங்க. பழசுதான், இருந்தாலும் அது ஒரு தனி கிக் இருக்குமே. டக்குன்னு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்ட. இது ஒன்றும் நான் சும்மா வச்சு விடல. அப்போ இது தனியாக வர காசு கொடுக்கணுமா? ஆமா. எவ்வளோ பணமா நீங்க கொடுக்க கூடாது. வேற இது ஒரு வேண்டுதல். அப்படின்னா? அப்படின்னா நான் வச்சு விட்ட இந்த குங்குமம் சாயந்தரம் நீங்க திரும்ப வீட்டுக்கு வர வரைக்கும் அழியாம அப்படியே இருக்கணும்.
ஆ, அப்படி இருந்துச்சுன்னா அப்பதான் அத்தை எனக்கு விளக்கேத்த அனுமதி கொடுப்பாங்க. நீ தான் யாருக்குமே விளக்கேத்திட்டியே. அது தாலி பிரிச்சு கோக்குற சடங்குக்காக விளக்கேத்துனது. இது அத்தை மனசுல இடம் பிடிக்கிறதுக்காக. ஏய், என்ன விளையாடுறியா? இதெல்லாம் பெரிய டாஸ்க்குமா, என்னால முடியாது. அப்போ நான் வேண்டிக்கிட்டது நடக்கணுமா வேணாமா? ஆ, வேண்டதும் வேண்டிக்கிற, கொஞ்சம் சிம்பிளா வேண்டிக் கூடாதா? அதெல்லாம் இல்ல. இது நீங்க அழியாம பாத்துக்கணும், அவ்வளவுதான். எப்படிமா? நான் கம்பெனில மெக்கானிக் வேலை பார்க்குறேன். ஓடி ஓடி வேலை செய்யும் போது வேர்வெல்லாம் வராதா? அப்ப இது அழிஞ்சிச்சு என்ன பண்றது? பொண்டாட்டி அம்மா மனசுல இடம் பிடிக்கணும்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தானே ஆகணும். ஐயோ, சரி, அப்படியே நான் அழியாம பாத்துக்கிறேன். இங்க பாருங்க, வேலை பாக்குறப்ப அழிஞ்சிடுச்சுன்னு சொல்லி வர வழியில வேற எங்கேயாவது குங்குமத்தை எடுத்து வச்சுட்டு வரக்கூடாது. ஆஹா, இது சரியான ஐடியாவா இருக்குது. கவலைப்படாதம்மா, இன்னைக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. இந்த குங்குமம் அழியாம பாத்துக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இப்பதான் நீங்க சமத்து வாங்க. ம்.